இவர் சேர்த்து வச்ச சொத்து வந்து இருக்கு, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணது அவர்தான். அங்கதான் வரலான்னு இருந்தேன். என்னன்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ணாரு? அவருக்கு பேர் 2 வச்சிருக்கேன். ஒன்னு புள்ளுக்குட்டி, இன்னொன்னு தொப்பக்குட்டி. நான் அவ்வளவு காசு போட்டு வாங்க மாட்டேன். ஓகே. gift கொடுத்தா வாங்கி வச்சுப்பேன். இதான் என்னோட வீட்டுக்கார், டைரக்டர் ஜி பிச்சா. யா. இந்த வீடு வரும்போதே ஃபர்ஸ்ட் கிச்சனை பார்த்து தான் நான் மயங்கி போனேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என் கொய்யால நம்ம ஜனங்களோட அன்பு போயிட்டு இருந்துச்சு. எங்க வீட்லயுமே எனக்கு பிராமணன் பையன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட மதர் இறந்த சமயம் அப்போ பயத்தை உள்ள வச்சுட்டு அப்படியே ஒரு சிரிச்சு சின்ன வயசுல கொஞ்சம் சோங்கி மாதிரி இருப்பேன். அதை விட கொஞ்சம் எங்க இருக்கிற மாதிரி ரொம்ப இன்வால்வான ஒரு பர்சன். ஜாலியா டான்ஸ்லாம் எனக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இளவரசின் போது அந்த கிச்சனோட இது நமக்கு நல்லா இருக்கணும்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பண்றேன், இல்லைன்னா உங்களுக்கு பண்ணி அனுப்பி விடுறேன். சூப்பர். இது போதும் எனக்கு, இது போதுமே. நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பதான் வரணும். என்ன சரிவாளா? வணக்கம். வணக்கம் தன்வீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். நம்ம மாதாவின் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வீடு ரொம்பவே அழகா இருக்கு. அழகான வீட்டுக்குள் ஒரு அழகான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இங்க அந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, இங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. வரும்போது அங்க பார்த்தேன் கப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இங்க கிருஷ்ணர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாத்துக்கும் முன்னாடி வந்த உடனே இதுதான் எனக்கு வந்து ரொம்ப கவர் பார்க்கணும். துபாயிலேருந்து ஏதாவது ஷேக் கிட்டது ஏலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ எங்கே வாங்கினது? ஆக்சுவலாக அது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே. அது இங்கே வாங்கினது தான், சென்னை லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. அப்படியா? அது ரொம்ப அட்ராக்டிவ் பீஸ் அது. ஆமாம். அது பராமரிக்கிறது கொஞ்சம் பார்த்து இது ஹேண்டில் பண்ணணும், கண்ணாடி. ஓகே. ஸோ அது ஒன்று. அதுவும் அந்த கீழே அந்த ஸ்வேன் இருக்கு இல்லையா? ஆமாம். அதுவுமே அவங்க கொடுத்தது தான். அது ரெண்டும் வந்து அந்த ஸ்வேன் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா, என்னோட பொண்ணு பேர் வந்து ஹன்ஷிகா. ஹன்ஷிகான்னா ஸ்வேன் அர்த்தம், அன்னம். ஓகே. ஸோ அதனால எனக்கு அதுவும் வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருப்பேன். பிடிச்ச அது. ஓகே. மேலே கூட பீகாக், அது முருகரோட மை. ஓகே. அதனால நம்ம வாங்கினது நம்ம வாங்கி வச்சு. ஓகே, சூப்பர். என்ன ப்ரைஸ் மேம் இது? அதெல்லாமே வந்து 4000. இது வந்து அது வந்து 10,000 இருக்கும் அந்த இது. ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் அவ்வளோ காசு போட்டது வாங்க மாட்டேன். ஓகே. கிஃப்ட் கொடுத்தா வாங்கி வச்சுப்பேன். ஓகே. பட் ஏஸ்தட்டிக்காக இருக்கிறது, ஏஸ்தட்டிக்கான ஒரு பர்சனுக்கு ஏஸ்தட்டிக்கான ஒரு இருக்காங்க. ஒரு ஒளிஞ்ச ஒரு ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா? ஒளிஞ்சு. ஆமாம். இதுதான் என்னோட வீட்டுக்கார், டைரக்டர் ஜி பிச்சா. யா. இது எங்கள் திருமண ஃபோட்டோ. அப்பப்போ இதை பார்த்தாலாவது நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம்ல. இப்போ எங்கே தானே இருக்கீங்க? அதான் வயசாகிட்டதுன்னு போகுது. அப்படியா? இருந்தாலும் இதை பார்த்தோம்னா ஓ நம்ம தான் இது அப்படின்னு நினச்சிக்கலாம்ல. அதுக்கு தான் இது. ஓகே. ஸோ எப்போ எடுக்கப்பட்டது? ஐ மீன் கல்யாணத்தில் எந்த மூமெண்ட்ல எடுத்தீங்க இதை? இது வந்து ரிசப்ஷன் போது. இவரு மோஸ்ட்லி சிரிக்கலாம் மாட்டாரு. அப்ப ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகே. அப்ப ஏதோ சொல்லி எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிரிச்சாரு. அப்ப எடுத்த போட்டோ இது. ஓகே. இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். கிட்டத்தட்ட ஒரு
ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அதனால எல்லாருமே வந்து வெட்டிங்க்கு வந்து ரொம்ப இது பண்ணதில்ல. அவருக்கு ரொம்ப இவர் சேர்த்து வச்ச சொத்து வந்து இருக்கு, இருந்தாலும் அதை விட அது அதிகம் அப்படின்றீங்க. ஆமா, நண்பர்கள் கூட்டம் அதிகம். ஓகே. ஆமா, சோ அதுதானே மேம் ரொம்ப முக்கியம். சேர்த்து வச்ச செல்வத்தை விட அந்த ஒரு செல்வம் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமான நட்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா மேம். சோ இந்த போட்டோ வந்து எந்த ஒரு ஸ்பெஷலான போட்டோ இங்க ஒன்னு இருக்கு. அந்த போட்டோ என்னன்னா, நம்ம ஷூட்டிங்ல போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்த போட்டோ அது. இது மாசி ஷூட்டிங், பவானி ஷூட்டிங் போது எடுத்தது. ஓகே. 2007-8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண ஃபோட்டோ இருக்கும். இது எப்படி லவ் ஸ்டோரியா இல்லை அரேஞ்ச் மேரேஜா, அதை பற்றி சொல்லுங்களேன். லவ் கம் அரேஞ்ச். ஸோ எப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் மிக எடுத்து தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா. என்னன்னா, அவரை பார்த்தது வந்து சூலம் சீரியல்ல. ஓகே. சூலம் சீரியலோட டைரக்டர் வந்து இளவரசன் சார். இளவரசன் சாரோட திக் ஃப்ரெண்டு. அதாவது நம்ம டிஎஃப்டி ஃபிலிம் டெக்னாலஜி காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ அவங்க குற்றாலம் ஷூட்டிங், அது சூலம் வந்து குற்றாலத்தில் தான் நடந்தது. ஸோ குற்றாலத்துக்கு இவர் வரும்போது அவர் வந்து ஏதாவது சம் பர்சனல் ஒர்க்கோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்கும் போது அவர் வரும்போது ஹீ வில் டைரக்ட். ஓகே. ஸோ அப்படி டைரக்ட் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு இது கம்யூனிகேஷன். ஸோ அதில் ஸ்டார்ட் ஆனது தான். ஆனால் சட்டுன்னு எதுவும் இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்படியே ஒரு பார்வையிலேயே ஒரு இது. அதுக்கப்புறம் என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஏன் முன்னாடியே வந்து இவர் ஒரு ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஹை ஹனி அப்படி இப்படிலாம் வந்து உங்களுக்கு பொசசிவ் ஆகணுன்றதுக்காக பண்ணாரு. எனக்கு என்னடா அது அப்படின்னு சரியான காண்டு. அப்புறமா வந்து ஒருவேளை நம்மளை காண்டேத்திற்கு பண்றாரா இல்லை இவர் எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்ட்டு அப்புறமா தான் வந்து உன்னை காண்டேத்தை தான் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ அப்பயே ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு இது போயிட்டு இருந்தது உள்ளுக்குள்ள, வெளியில சொல்லாம. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். அங்கதான் வரலான்னு இருந்தேன். என்னன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணாரு? ஒரே சிம்பிள், அதான் 143 தான், ஐ லவ் யூ, அவ்வளவுதான். ஆமா. ஓகே. திடீர்னு ஒரு நாள் போனை பார்க்கும்போது மெசேஜ்ல அப்படி இருந்தது. எதிர்பார்த்ததா இருந்தாலும் ஒரு ஷாக்கு தான் அந்த டைம்ல, கொஞ்சம் லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். ஆமா, இன்ப அதிர்ச்சி அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படி ஒரு பையன்ல. ஆமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு கொய்யால நீ லவ் பண்ற அப்படின்னு நானு அப்படியே போயிட்டு இருந்தது. ஏன்னா அப்புறமா எங்க ஒன்ஸ் நம்ம மனசு இது பண்ணிட்டோம்னா திரும்பியும் விட்டுட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆமா, கண்டிப்பா. அதனால வந்து அப்படி போயிட்டு இருந்தது. நான் வந்து அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் பண்ணிப்பேன் அப்படி அப்படின்னாரு. சரி, அப்ப நான் சொன்னேன், சரி அப்ப என் கூட பேசாத, நீ ஒத்துக்க வச்சுட்டு அப்புறமா வா அப்படின்ட்டு. அது நடக்காது இல்ல. அதுவும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்தது. அப்படி 4 வருஷம் ஓடிச்சு, 2000ல இருந்து 2004 வரைக்கும். அதுக்கப்புறமா நான் அப்ப பயங்கர பிஸி. ஆமா, 28 days பிஸி. நான் இப்பயும் பிஸி தான். அது நாங்களே இன்னும் சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. உங்களை காட்ஸ் கிரேஸ், நம்ம ஜனங்களோட அன்பு போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படிதான் ஆச்சு அந்த கல்யாணம்? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாதர் கிட்ட சொல்லல, அவங்க அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் போனோம். என்ன கூட்டிட்டு போனாரு. அவங்க அங்கிள் போய் ஒரு மொக்க ஐஸை வச்சு எப்படியாவது நீங்க தான் எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி அவர் இது பண்ணி அவர் தான் வந்து இங்க விஷயத்த சொன்னாரு எங்க மாமனார்ட்ட. ஸோ அதுக்கப்புறமா வேற என்ன பண்ண முடியும், புள்ள ஆசைப்பட்டுட்டானே அப்படின்ட்டு அவங்களும் வந்து அப்புறம் அவங்க வர நம்ம பேச அப்படி நடந்தது தான் வந்து விஷயம். நம்ம வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா மேம்? எங்க வீட்லயுமே எனக்கு பிராமின் பையன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட மதர் இறந்த சமயம் அப்போ 2003 மதர் இறந்துருந்தாங்க. அப்போ என்னோட பெரிய அண்ணா எல்லாம் வந்து இல்லை நம்ம பிராமின் கல்ச்சர்ல பார்க்கலாம் அப்படி இப்படின்னுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஆமா, அதனால அப்படியே வந்து நான் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டேன். இவர் இங்க எல்லாரையும் இது பண்ணாரு. அதுக்கப்புறமா நம்ம இங்க வந்து எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தானே. ஆமா, கண்டிப்பா. சூப்பரான ஸ்டோரி. இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம் இதை பத்தி. அதுக்கு முன்னாடி இங்க நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி லைட்டா பேசலாம்னு நினைக்கிறேன். யார் வந்து ரொம்ப பெரிய கிருஷ்ணர் பக்தர் இங்க? ஏன்னா அதிகமா கிருஷ்ணரோட சிலைகளை இல்ல. ஆக்சுவலா நான் வந்து கேஸ்ட் இது கிடையாது, கேஸ்ட் ஓரியன்டோ இல்ல கேஸ்ட் பெருசா பேசணுன்றது கிடையாது. அவங்க வந்து நந்தகோபால கோத்திரம், கிருஷ்ணரோட. நந்தகோபாலன்னா கிருஷ்ணர் தான். ஸோ அது கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு தடவை நான் அந்த பெரிய பொம்மை வாங்கினேன். ஸோ பூஜை ரூம் வந்து இப்போ கொஞ்சம் சின்னதாயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு எங்களுக்கு.
சோ அதனால கிருஷ்ணர் வெளியே வந்துட்டாரு. வெளில வந்துட்டாரு. இல்லன்னா ஆக்சுவலா எங்க பூஜை ரூம் வந்து அது ஓகே ஒரு தனி ரூம். நாங்க வந்தோடனே கெஸ் பண்ணோம் இது பூஜை ரூமா தான் இருக்கும் அப்படின்னு. பூஜை ரூம் ஒரு வாஸ்துக்காரர் வந்து இங்க வைக்க கூடாது அங்க வைக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதாயி அப்புறம் அப்படி மாறி இதாகி சரி நானுமே இப்ப இருக்க மெயின்டைன் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் டெய்லி இந்த சென்ஸ் டெய்லி பூ போடுவேன். ஆனா வந்து தொடச்சி போட்டு அதை இது பண்ணி மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப இதா இருந்தது. சரி ஓகே பகவானே நீங்க வந்து கண்ணு முன்னாடி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். பெருமாள் ஆமா விநாயகர் வந்து இது என்னோட கலெக்ஷன்ஸ். இது வந்து என்னோட கலெக்ஷன்ஸ். ஏகப்பட்ட விநாயகர் நிறைய இருக்காரு. ஆமா கிட்டத்தட்ட ஒரு 50 விநாயகராவது இருப்பாரு. ஆமா ஏன்னா எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்டா கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வாங்கி வச்சிருவேன் அதெல்லாம். சோ அதுல வந்து இது நான் வாங்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க நீங்க? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு பிள்ளையார வாங்கும்போது கஷ்டப்பட்டு இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. பிள்ளையார் வந்து எப்பயுமே நான் போயிட்டு வேண்டிட்டு வந்தேன்னா சொல்லிடுவேன் தொப்பக்குட்டி பாத்துக்கோ இது நடக்கணும் அப்படின்ட்டு அது தானா நடந்துரும். அவ்வளவுதான். ஆமா அவருக்கு பேர் 2 வச்சிருக்கேன். ஒண்ணு புள்ளுக்குட்டி இன்னொன்னு தொப்பக்குட்டி. புள்ளுக்குட்டி தொப்பக்குட்டியா அப்படின்னா பிள்ளையார ஷார்ட்டா அதான் புள்ளுக்குட்டி அப்புறம் தொப்பக்குட்டி. அவங்க 2 பேரையும் அப்படிதான் அவங்கள கூப்பிடுறது அப்படிதான் அந்த 2 பேர்ல. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் இந்த மாதிரி. பட் நல்லா இருக்கு மேம், சூப்பரா இருக்கு. ஸோ அது இல்லாம நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குடும்ப அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச போட்டோ ஃப்ரேம். ஓகே ஆமா அதனால ஹால்ல கரெக்டா மெயினான ஒரு இடத்துல மாட்டி. ஆக்சுவலா அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த எல்லோ சாரியில இருக்குது பாப்பா என்னோட பர்த்டே போது எடுத்தது. அன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து ஒரு 4 இடத்துல கேக் கட்டிங்க. சோ அது வந்து லயன்ஸ் கிளப்லயோ எங்கேயோ எடுக்கும்போது அது எடுத்தது. பாப்பா அப்ப 2 வயசோ 1.5 வயசோ. மேல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் மலேசியால எடுத்தது. அந்த போட்டோஸ் அந்த ஒரு முடி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது வந்து இங்க நம்ம ஈசிஆர்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் இந்த போட்டோ எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆமா அங்க வந்து இந்த மாதிரி நம்ம சார்லி சாப்ளின் சார்லி சாப்ளின் வாக்கிங் ஸ்டிக் புடிச்சிட்டு இழுத்துட்டு இருப்பாரு. நம்ம அதை பிடிச்சி இழுக்கலாம். அப்புறம் இது வந்து நான் ஹார்ஸோட முடி பிடிச்சிக்கிட்டேன் பாப்பா ஏன் பிடிச்சிக்கிட்டா அந்த மாதிரி அது என்னோட கிரியேஷன். சோ இது எல்லாமே அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு இது. அந்த ஃபர்ஸ்ட் பிக்க பத்தி சொல்லியே நீங்க. ஃபர்ஸ்ட் பிக் தான் மலேசியா. ஓகே அதுவா? ஆமா. சோ அதுக்கு கீழ செல்ஃபி அது எப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம்? வீட்ல ஒரு தடவை ஏதோ ஒரு பர்த்டே அந்த மாதிரி ஏதோ நான் வந்து ரொம்ப ஆயிட்டேன்னா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்ததுதான் அந்த நடுவுல குட்டி. ஓகே அந்த நடு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து மலேசியால அந்த ட்வின் டவர்ல மேல அந்த கண்ணாடி. ஆமா 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 அந்த ஃபுல்லா கிளாஸ் இருக்கும். ஆமா ஆமா அதுக்கு மேல நின்னு பயந்துகிட்டே எடுத்தது. ஆனா உங்க முகத்தை பார்த்தா பயமே தெரியலையே. நீங்க தான் ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க 3 பேரை விடாங்க. அப்படி இல்ல பயத்தை வெளியே காட்ட முடியாது. ஆமா அது ஒரு போட்டோ வேற நம்ம வேற ஆக்ட்ரஸ் வேற. ஆமா அதனால அந்த தருணத்தை என்ஜாய் பண்ணிக்கணும்ட்டு பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சிரிச்சாச்சு. ஓகே சோ இங்க இருக்குது பாப்பாவா இல்ல நீங்களா? அந்த பாப்பாவா? நான் உங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்போது உங்க சின்ன வயசு போட்டோ அப்படின்னு நினைச்சேன். இருக்கு அது பாப்பா ரொம்ப அழகு. நான் சின்ன வயசுல கொஞ்சம் சொங்கி மாதிரி இருப்பேன். என்ன தன்வீர் லேடிஸோட மெயின் ரூம் கிச்சன் அப்படிங்கறனால இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? நீங்க திடீர்னு டெரரா கேட்கும்போது நான் லைட்டா பயந்துட்டேன். நான் இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஏரியா பக்கம் வராம இருக்கலாம்னு பார்த்தேன். ஓகே பட் அப்படி எப்படி உங்களை விட முடியும்? பட் அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன ஹாலா இல்ல கிச்சனா? இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த வீடு வரும்போதே ஃபர்ஸ்ட் கிச்சனை பார்த்து தான் நான் மயங்கி போனேன். ஓகே சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு கிச்சன்ல வந்து குக்கிங்ல ரொம்ப இன்வால்வான ஒரு பர்சன் அப்படின்னு தெரியுது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வேன். எது செஞ்சாலும் நல்லா செய்வேன். எங்க வீட்டுக்கார் வந்து வெஜிடேரியன் நான் சமைக்கிறத பார்த்துட்டு தான் அது ஒரு லவ் ஆனாரு. ஆமா அப்ப புலாவ்லாம் பண்ணி தருவேன். ஆமா அதனால வந்து புலாவு அப்பப்ப வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் சாம்பார் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் வேற லெவல்ல பண்ணுவேன். சோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அங்க வெஜ் சமையலின் காதல் ஆயிருக்கு. அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சார் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சார் நான்வெஜ் பாப்பாவும் நான்வெஜ். அப்படியா? அப்போ நீங்க மட்டும் வெஜ்? எப்படி வீட்ல வந்து அது என்னாச்சுன்னா இப்போ ஒரு 10-12 இயர்ஸா எல்லாம் ஒன்னாதான் இதே சமையல் கட்டுறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு வெஜிடேரியன் தனியா செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நான்வெஜ் செய்வாங்க. ஓகே. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளா வந்து என்னாச்சுன்னா சரி எல்லாமே
அவங்கவுங்களுக்கு ஒரு என்ன வேணுமோ அவங்கவுங்க செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர பசங்கள்லாம் வளர ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்கல்ல. இப்ப என் பாப்பா ஒண்ணு கேட்பா, மச்சினர் பையன் ஒண்ணு கேட்பாரு. ஆளுக்கு ஒண்ணு கேட்டோம்னா சார் என்ன பண்ணிட்டாரு, மேல ஒரு கிச்சனை போட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா நான்வெஜ் எல்லாம் மேல, வெஜிடேரியன்லாம் கீழே. அதாவது வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேள்விப்படுறேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டுல நான்வெஜ் செய்ய மாட்டோம், வெளில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி. நான் மட்டும் தான் வெஜிடேரியன், மத்தவங்க எல்லாருமே நான் வெஜிடேரியன் தானே. சோ மெஜாரிட்டி 10 பேர்ல 9 பேர் வந்து நான் வெஜிடேரியன், ஒருத்தி மட்டும் தான் வெஜிடேரியன். அதுக்கே இந்த கிச்சனை இப்ப நான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், அந்த ஒருத்தங்க வெஜிடேரியனுக்காக இவ்வளவு பெரிய கிச்சனே உங்களுக்கு, கிச்சனின் ராணி அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. பின்ன வீட்டோட இளவரசின் போது அந்த கிச்சனோட இது நமக்கு நல்லா இருக்கணும்ல. ஆமா, கண்டிப்பா. இப்ப எப்படி இருக்கு நமக்கு பயங்கரம். அதான் சொன்னேன், இது ஹாலா இல்ல கிச்சனா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். அதை அனுபவிக்கிறது தான் ஒரு சந்தோஷமே. ஆமா, ஜாலியா டான்ஸ்லாம் அன்னைக்கு பண்ணலாம் நைட்ல. என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க? சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, சாட்டர்டே சண்டே நைட்ல என்னன்னா ஏதாவது பாப்பா ஏதாவது டிஷ் கேப்பா, பாஸ்தா பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. அப்ப பாட்டை போட்டுக்கிட்டு இங்க பண்ணிக்கிட்டே அப்படியே ஏதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே அடிக்கடி கேட்டு ஆடுற பாட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கா? நிறைய நிறைய பாட்டுகள் எனக்கு பிடிக்கும். அந்த 90s பாட்டு, சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே, தென்றல் வந்து என்னை தொடும், மூங்கில் காடுகளே, அது மாதிரி நிறைய இது மெலோடிஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, ஸோ அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்கன்னு வைங்களேன், நாங்கள் சந்தன காற்றே நாங்களும் ஜாலியாக கேட்போம்ல, எங்களுக்காக ஒரு பாட்டு. சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா, சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை, ஹோய் ஹோய் நீங்காத. சூப்பர், ஆக்சுவலி சூப்பரா பாடுறீங்க. இப்போ கிச்சனுக்கு வந்துட்டோம், பாட்டெல்லாம் பாடிட்டோம். சரி, முக்கியமான விஷயத்துக்கு இன்னும் வரலையே. என்ன ஏதாவது டிஷ்ஷா? எஸ், அதேதான். சூப்பரா ஒரு டிஷ் சொல்றேன். சூப்பர். அது வந்து சட்டன் பண்ற டிஷ்லாம் இல்ல, ஆனா சூப்பர் ஹெல்தி டிஷ், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டிஷ். இப்போ நம்ம இந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. அதுல வந்து குட்டியும் இருக்கு, கொஞ்சம் பெருசு இருக்கு. அதான் அந்த மீடியம் சைஸ் இருக்குல்ல, அதை வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு கடலைப்பருப்பு, இப்ப சோயா சங்க்ஸ் வந்து ஒரு கப் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சிடணும். இந்த செய்யறதுக்கு முன்னாடி வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் தட்டி வெங்காயம் எல்லாம் நறுக்கி ரெடியா வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பை வந்து அரைச்சிக்கணும். அப்புறம் சோயா சங்க்ஸை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, அது எப்பயும் பண்ணுவாங்க, அது பண்ணால் அப்படி தான் பண்ணுவாங்க, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதை மிக்சியில் ஒரு டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பூவாயிடும். அப்போ இந்த கடலை மாவையும் இந்த சோயா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இந்த நறுக்கி வச்சிருக்கோம்ல பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா சோயா வடை. ஹெல்திக்கு ஹெல்தி, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா, செம்ம டேஸ்ட் வேற, சூப்பரா இருக்கும். நான் அப்பப்ப பண்ணுவேன், அது எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பண்ணல. ஓகே, லைட்டா நாங்க சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பண்றேன், இல்லனா உங்களுக்கு பண்ணி அனுப்பி விடுறேன். சூப்பர், இது போதும் எனக்கு, இது போதுமே. வீர அங்க எங்கன்னு என்ன சுத்த வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், நாங்களும் சுத்தி பார்க்கணும். அண்ட் உங்க ஃபேன்ஸ், மாலா ஃபேன்ஸ் அப்படின்ட்டு வேற நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குமே காட்டணும்ல. ஸோ அதனால இதை பத்தி பேசுவோம். இது பேசுறதுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு போட்டோ இருக்கு. அது கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷத்துல எடுத்தது. ஓகே, அதான் அந்த தாரணி இப்ப இல்ல சேஞ்சஸ் இருக்கா இல்ல அப்படியே தான் இருக்கு? இல்ல, அதை விட கொஞ்சம் எங்க இருக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி சோ எப்போ ஐ மீன் இந்த ஒரு மொமெண்ட்ல எடுத்தீங்க அப்படினா இருக்கும்ல, லைக் தல தீபாவளி அந்த மாதிரியா? இல்ல தல தீபாவளி இல்ல, இது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். ஓகே, சோ அப்ப எடுத்து தரணும். மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிளிக் பண்ணாரு. ஓகே, கிளிக் பண்ணிட்டு அதை ஒரு போட்டோவா போட்டு எங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டாரு. ஓகே, சோ அந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ அது. ஓகே, சார் அன்னைக்கு கரெக்டா சட்டை வேற மேட்சா போட்டுட்டாரா? அதான் ட்வின்னிங். நானா பேசி வச்சிட்டு லைக் ஃபர்ஸ்ட் டைம் வெளில போறோம் அந்த மாதிரியா? மோஸ்ட்லி நான் அப்படி எடுத்து கொடுப்பேன், அந்த மாதிரி போடுங்கன்னு.
அன்னைக்கு அவரு அந்த கலர் எடுத்து போட்டாரு. ஓகே. ஸோ அதனால ரொம்ப மேட்சிங் அமைஞ்சு போச்சு. அந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். பொதுவா நீங்க 2 பேரும் வந்து வெளில போகும்போது ரெடி ஆயிட்டு போவீங்கல்ல? நான் வலுக்கட்டாயமா அதே கலர் எடுத்து கொடுப்பேன். போட மாட்டாரா? சில சமயம் மூடு இருந்தா போடுவாரு, சில சமயம் மூடு இல்லைன்னா இது என்னது இது மேட்சிங்கா வேற ஏதாவது எடுத்து போடுறேன் அப்படி இப்படின்னு வரு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மூடு. ஓகே. இந்த பக்கம் அப்படியே வருவோம். இந்த பக்கம் வரும்போது ஒரு இது எல்லாமே எல்லார் வீட்லயும் இருக்கிறதா. ஒன்றும் என்ன எனக்கு ஸ்பெஷலா இருக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா என் பாப்பாவோட இந்த மக் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகே. சின்ன வயசுல பாப்பா சின்ன வயசா இருக்கும்போது இதுல லயன்ஸ் கிளப்ல இருந்தேன், அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதேதான், லயன்ஸ் கிளப் தான் இதுவும். ஓகே. ஃபேமிலி போட்டோ. சூப்பர். ஸோ இதுவும் எனக்கு பிடிக்கும். ஓகே. இங்க இருக்கிறதுல ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்றீங்க? ஆமா, இது எனக்கு அதான் என்னோட மெமரிஸ் எனக்கு பிடிச்சது. ஓகே. மற்றபடி எல்லா வீட்லயும் நார்மலா இருக்கிற அதே கிராக்கரி செட்ஸ் அதேதான் இருக்கு. இது மட்டும் சைனால இருந்து வந்த மாதிரி இருக்கு. இதா? இல்ல, ஆமா. ஆமா, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது நான் வந்து ஒரு வெட்டிங்க்கு போயிருந்தேன். அது இன்னும் ஓபனே பண்ணலன்னு நினைக்கிறேன் நீங்க. அழுக்காயிடுது. ஆஹா, அது வேற ஆமா மெயின்டைன் பண்ணனும்ல. திரும்பி தொடச்சு கிடச்சு கழுவி இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு கழுவி வைக்கணும், இல்லைன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். இது வந்து நான் ஒரு வெட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த வெட்டிங்ல எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அது என்னது மேம்? இது ப்ளூ கலர். இது மேல அது வந்து வாட் இஸ் திஸ் மிஸ்டர் தன்வீர்? தெரியலையே. யூ ஆர் a men. ஓ தட்டா. ஓ சர்ரா. அது இல்லாம நிறைய விதவிதமா வச்சிருக்காரு. அது பொம்மைகள் நிறைய செட் வாங்கும்போது அது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டால்ஸ் இருந்தது. ஓகே. சோ ரொம்ப இதுல 4-5 வேற உடைச்சிட்டாரு வேற. ஓகே. அச்சில சென்டிங்களா? வரோம் எப்படி வரோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ஜெயிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க மக்களுக்கு பிளான் பண்ணி சினிமால இருந்தாலும் மனுஷங்க தானங்க. மனுஷங்க தானே. மாலா டயலாக் தான் அதேதான். இது பாருங்க, எங்க சின்னத்திரை ஆர்டிஸ்டுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை நிச்சயமா பண்ணுவோம். நாங்க உள்ள வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள பெரிய குதிரை கொம்பா இருந்தது. இருக்கும் ஒரு 1000, 2000, 3000 வரைக்கும். அப்போ நான் வந்து கொடி பிடிச்சிட்டேன்.